ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் பிளே என்னன்னா பாரிஸ் பிரிசன் தான். இது நான் வந்து ரோப்ளாக்ஸில் வந்து நிறைய கேம் விளையாடிருக்கேன். பட் ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளையாடுறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். நான் வந்து ஈஸி மூட் கொடுக்குறேன், ஈஸி முடி கொடுங்க. ஏன்னா ஹார்ட் மூட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். சரி வாங்க, இந்த கேம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் விளாட்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பிரிசன் எஸ்கேப்லாம் எதுவும் விளையாடினதில்லை. இந்த மாதிரியான கேம்ஸ் விளாண்டுருக்கேன். இது டீச்சர் ஆபி கேம்ஸு, ஸ்கேரி கவுண்டர், அந்த மாதிரி கார்னிவல் ஆஃப் டெரர் அந்த மாதிரி தான் விளையாடுறேன். இல்லை இந்த கிராணி கேம் மாதிரி அந்த மாதிரி தான் விளையாடிருக்கேன். அதனால தான் கைஸ் இதோ அப்டேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான்றாங்க. பட் ஆனால் எனக்கு அது என்னென்ன அப்டேட்டுன்னு தெரியாது. பிகாஸ் இந்த கேமே இப்போ தான் ஃபஸ்ட் டைமே விளாட்றேன். அதனால் சரி வாங்க நம்ம பார்க்கலாம். லேட்டரான ஏதாவது டெஸ்ட்டு வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம் பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியாது. சரி வாங்க போகலாம். அது இது அங்கே அந்த போலீஸ் இருக்காங்க. ஐ திங்க் இவன் துரத்துவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க துரத்துறாங்க. போல செம்ம ஸ்பீடாக ஓடி வராங்க இவன் பின்னால். வாங்க டக்கு டக்குன்னு போகலாம். ஐ திங்க் அதில் தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆரம் மார்க் கட்டுறாங்களே. ஓகே வாங்க நம்ம போயிடலாம். சரி வாங்க நம்ம மறுபடியும் போகலாம் வாங்க. ஐ திங்க் இவன் நம்மளை போய் சேர்ற வரைக்கும் விட மாட்டான். ஓகே விட்டா எப்படியோ அதுக்கும் நல்லதான். ஓகே கைஸ் எப்படியோ வந்துட்டாங்க கைஸ். சரி வாங்க நம்ம மற்ற லெவலுக்கு போகலாம். இங்கே ஏதோ இது மாதிரி இருக்கு பார்க்கலாம். ஷவல் இருக்கு நோண்டு போவே. ஆமாம் அதில் இது இங்கே நிறைய பேர் இருக்காங்களே. இந்த பார்க்கோர்லாம் ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்கு. நான் நிறைய மோஸ்ட்டாக இந்த பார்க்கோர் கேம்ஸ் மாதிரி ஈஸியாக தான் இருக்கு. அதனால் என்ன கீழே லாவாக இருக்கிறதுனால விழுந்துடுறேன். ஐயோ ஜம்ப் பண்ண சாவலையா? ஐயோ திரும்ப ஒன்றுமே செத்துட்டாங்க. ஓகே கேஸ் வாங்க கேஸ் நம்ம போகலாம். ஐ திங்க் இன்சைடு வந்தோடனே டபுள் ஜம்ப் பண்ணி தான் கேஸ் போகணும். அது ஜம்ப் பட்டனை 2 வாட்டி கிளிக் பண்ணி தான் போகணும் போல இருக்கு. இங்கே வந்துட்டேன். என்ன கேஸ் இந்த பிளாங்க்லாம் உடையுமா? ஓகே ஆமாங்க கேஸ் உடையுது கேஸ். ஆமாம் ரொம்ப நல்லாவே உடையுது. இது ஃபயர் பாலா? ஆமாங்க சொல்லுங்க. ஓகே கைஸ் ஃபஸ்ட் இப்போ நம்ம அந்த சைட் போயிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தான் போகணும்னு நினைக்கிறதா ஃபைனலு. ஆமாம் இதான் ஃபைனல் ஒன். அதாவது இதுவும் வைப்பாங்க. ஓகே இது இருக்கு. இது இன்னும் ஒரு பாரி போல இருக்கு கைஸ். இன்னும் கிளிக் பண்ணணுமா? கிளிக் பண்ண முடியும். வாங்க கைஸ் மறுபடியும் இப்போ கிளிக் பண்ணலாம். மறுபடியும் பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடி நினைப்போம். எப்படியோ வந்தாச்சு கைஸ். ஆனால் இது ஸ்டேர் கேஸ் பார்க்கறது கூட லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் நிமிஷம்னா கீழே லாவாவில் போய் விழுந்து ஃபஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஏரியாடா இது? ஏதோ ஒன்று. ஓகே காயின்ஸில் கூட நான் சேர்த்து வைக்கிறேன். ஓகே கைஸ் போகலாம் கைஸ் மேலே. போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன்.
இதுன்னு இது ஏதோ குடிக்கணும் போல இருக்கு கேஸ் ஏதோ. ஆமாம் கரெக்ட் தான். ஓகே வாங்க நம்ம முன்னாடி போய். ஓ பிக் ஜம்ப் போல கைஸ், லாங் ஜம்ப் கேம் மாதிரி கைஸ் இது. ஆஃபீஸர் ட்ரைனிங் மாதிரி. ஓ ஜஸ்ட் மிஸ் குதிச்சிருப்பேன் கைஸ். போடா ஓடிடு. ஆனால் கூட அவ்வளோவா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓய் ஆனால் கஷ்டமாக தாங்க கைஸ் இருக்குது இந்த பார்க் வரலாம். சொல்லக்கூடாது ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இது பண்ணி ப்ளேஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த பார்க் வரலாம். கூட கேம் வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது கைஸ். ஓகே பின்னாடி போயிட்டு அவ்வளோதான் ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான் ஒரு ஜம்ப்பு. ஓ என்ன ஏர்போர்ட்டில் ஓடுறாங்க. ஓகே கைஸ் நம்மளால போகலாம். ஓகே கைஸ் லேடர் ஏதோ இருக்கணும், நான் எடுத்துட்டேன். லைட்டாக கோல்டாக இருக்குது சாரி. ஓகே வாங்க நம்ம போகலாம். இது என்ன பர்ஃபெக்டாக மேலே இருக்கணும் வச்சாச்சு. ஓய் ஜஸ்ட் மிஸ் கைஸ். ரைட் சாட்டில் ஐ லவ் டோனி, ஐம் சிஎஸ்கே ஃபேன் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓ இது இந்த கேம்லேயே கூட நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க கைஸ். அதுவும் இன்னொன்று சொல்ல வந்துட்டு, நீங்களும் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. இது டோனி இது சிஎஸ்கேல பிடிச்ச பிளேயரோ யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இது என்ன இது புஷ் பண்ணு. ஓ ஐ திங்க் இந்த ஃபேன் நம்மளை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே எப்படி வந்துட்டேன் கைஸ். இந்த ஃபேன் நம்மளை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது அவ்வளோ ஃபோர்ஸ் போடுது. இது கொஞ்சம் ஈஸியான பார்க்க வருதோ சொல்லக்கூடாது. இதான் நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஆமாம் ரொம்ப ஈஸி தான் கைஸ். க்ளோஸ் த வேல். அதுதான் நம்ம கீழே போய் பார்த்தாங்க என்ன ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. ஓய் ஓகே இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அங்கே ஒன்று இருக்கா, ஒன்றே ஒன்று க்ளோஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 க்ளோஸ் பண்ணால் ஃபுல்லாக போய்டும்னு நினைக்கிறேன் கைஸ். இதையே க்ளோஸ் போட்டாச்சு. அப்புறம் மேலே போயிடலாம் கைஸ் நம்ம இதோட. இங்கேயும் ஒன்று இருக்கா, சரி ஓகே ஒரு 2 தான் வாங்க கைஸ். ஓகே வாங்க கைஸ் நம்ம போயிடலாம். ஐயோ ஓகே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்கு, ஏன்னா ட்ரிப்பியாக தான் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே கம்மான ஜம்பை போட்டுரு அவ்வளோதான். ஓகே கைஸ் கைஸ் அடுத்தது எதாவது கஷ்டமான லெவலாக கொடுங்கடா. ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வேறு. அதே ஃபேனு ஐ திங்க் நம்ம அங்கே போகணுமா என்ன. ஓ இந்த மாதிரி லெவலா. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் போ இந்த கேப் இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். ஆமாம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓய் போடு ஜம்ப் பண்ணு ஓய் ஜம்ப் பண்ணு போடா. ஐயோ இது முடிக்கிறதுக்குள்ள நான் பாட்டு இருக்குது
கைஸ் முடியல கைஸ். ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக வந்தது, கொஞ்சம் ஈஸியாக வந்தது. ரெண்டும் கலந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மறுபடியும் இன்னொன்று ஒரு பேரி போல் இருக்கு கைஸ். இவன் பேர் என்ன வரும்? கேரி த ஷெஃப்பு கைஸ். இவன் பேர் கேட்டிருக்கீங்களா? ஸ்பஞ்ச் பாபில் அந்த கேரின்னு ஸ்பஞ்ச் பாபோட பெட் இருக்கும், கேட்டிருக்கீங்களா? அந்த பேர் தான் கைஸ் வச்சுருக்கானுங்க. அது எச்ச துப்புறம் போல இருக்கு. இல்லை ஏதோ எச்சலாம் போல, ஏதோ போடலாம் என் மேலே. இது இது வெடிச்சிட்டான். மனுஷன் தானே கைஸ், ரோபோட்டா என்ன வெடிச்சிட்டானே. கைஸ் நம்ம கீழே போயிடலாம். இது நடக்குது, நான் ஸ்லைடு மாதிரி ஒன்றுட்டு போகிறேன். இதுவும் ஒரு எடிட்டில் ஒன்று தான் போல கைஸ். ஷூட் பண்ணிருக்கான் போல இருக்கு என் மேலே. ஓகே கைஸ் நம்ம மேலே போயிடலாம். இங்கே ஏதோ ஏணி இருக்குது. ஓகே இங்கே வந்தாச்சு. அது யாரோ மேலே என்ன லேசர்லாம் இருக்குது. போகலாம். கரெக்டாக போய்டுறா கைப்புள்ள. ஓய்யா அவ்வளோதான் கைஸ், வந்து சேர்ந்தாச்சு. நம்ம போகலாம். உங்களில் யாராவது விடிஜி வசந்த் தமிழ் கேமிங் பார்ப்பீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நானும் அவரது பார்ப்பேன். எனக்கும் அவரோட சேனல் ரொம்ப பிடிக்கும். நானும் அவரோட சேனல் அடிக்கடி பார்ப்பேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓய் சே கையில் வந்துருமா? ஐயோ கீழே வந்துருச்சு. சரி இதை எடுத்துடலாம். இன்னொன்று வந்தால் எத்தனை வரணும் போல இருக்கு. அதுவாக நான் சொல்லிட்டேன் சூஸ் ஆகும் போல இருக்கு. கைஸ் எடுத்தாச்சு. படம் வந்தாச்சு கைஸ். மெக்கா கேரியா? ஸ்வாட் வேணா? சரி போகலாம். போகலாம். ஓ என்ன பண்ணுறாங்க? எங்கே போகுது கைஸ்? வாங்க எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே நின்றுச்சு. ஓகே வாங்க கைஸ் நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். ஆரோ மார்க் காட்டுறாங்க, ஃபாலோ பண்ணி தான் போகணும். நம்ம அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகணும்ப்பா. எவ்வளோ ஒரு கொஞ்சம் எங்கே இருக்கா? போகலாம். அந்த இவன் மெக்கா பேரி கூட ஃபைட் பண்ணதுலேயே ஹெல்த்து செம்மையாக குறைஞ்சிடுச்சு. அது ரீஜென்ரேட் ஆகும் ஹெல்த்துன்னு பார்த்தா ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. ஐயோ இதனோட தண்ணி சாவடிக்குமா? எனக்கே தெரியுது. திங்க ஏதாவது டைப் ஆஃப் வாட்டர் தான் இருக்கும். என்ன பண்ணலாம்? ஓகே எப்படியோ பண்ணிட்டு ஜம்ப்பை. குதிச்சிரு. ஓய்யா ஒய்யா
ஜம்புடு அவ்வளோதான் கைஸ். ஐ திங்க் மேலே தான் முடிச்சிருக்கானுன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ். வாங்க கைஸ் போய் பார்க்கலாம் அடுத்தது என்ன இருக்கும். மறுபடியும் மெக்கா கேரி மாதிரி ஏதோ காட்ஜிலா கேரி வைப்பாங்க. பாருங்க சங்கர் கேஸ் ஸ்க்ரீனே பிளர் ஆயிடுச்சு கைஸ். எங்கேயோ வந்திருக்கோம். எக்ஸிட் ஓடு 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 எக்ஸிட்டுக்கு பொறுத்து சூப்பர் ஸ்பீட். ஓகே கைஸ் அப்போனா அவ்வளோதாங்க கைஸ் கேம் பிளேவே. சரி ஓகே கைஸ் அடுத்து என்ன கேம் பிளே போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்ததாக அதுவே போடுறேன். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்றதுனால தான் கைஸ் நானாகவே ஒன்று போட்டேன். ஏன்னா அப்புறமேட்டு போடலான்றதுக்காக தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேம் பிளேவும் வேறு போடுறேன்னா அதனால. ஓகே கைஸ் டாட்டா சி யூ பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.